ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்வின்ஸ் பார்ட் 2 தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ஸ்னைப்பர் தமிழ் கேமிங். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எதில் விட்டனே அதில் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறது வந்து ஐடியாவே இல்லை. நான் சுற்றிக்கிட்டே கிடக்கிறேன். அங்கே ரிவால்வர் இருக்குது, அது மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாங்க கீழே போகலாம். போய்ட்டு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோமா? அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே இது பண்ணோம்னா இதாகும். இதை போட்டுருவேன், தேவையில்ல. பிளாங்க்கு கையில் எடுத்துப்போம் அப்புறம் வரும்போது. இதான் அங்கே மேபி அந்த இடத்துல காகுவில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே பட்டன் போட்டு காகுவில் இருக்குது. அதிகமாக இந்த இடத்துல காகுவில் இருக்கும். நான் சொல்லலை காகுவில் இருக்கா, எடுறா காகுவில். எனக்கு தெரியும், அதனால தான் ரிவால்வரை போட்டேன். அங்கே போட்டாலும் சத்தம் கேட்காது. என்கிட்ட சொல்லிட்டு நான் மாஸ்க்கு அப்படியே வந்தாலும் நான் போட்டுட்டு எரிப்பேன். சாங்க போகலாம். இல்லை கரண்ட் ஆஃப் ஆனாலும் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஆனால் மேலே கொஞ்சம் இருட்டாக இருக்குங்க. சரி வாங்க போகலாம். சரி போடா, அங்கே போகலாம். என்ன பண்ணலாம், மேலே ஆல்ரெடி இது பண்ணிச்சு. இல்லை இது போட்டு பிளாங்க் எடுத்துகிட்டு போகலாமா? சரி வாங்க போகலாம். வாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இன்னும் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து அந்த இது தாங்க, பிளாஸ்மா கன் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். முதல்ல இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காகவையில் போட்டு எங்கே பாபா பக் இருக்காங்க. பாபா ஊத்தப்பா வாயன். இதை எப்படின்னு தள்ளி விட்டோன்னே எனக்கு சத்தம் கேட்டுரும். இங்கே என்ன இருக்க போகுதுங்க, ஒன்றும் இருக்காது. நம்ம பாம்பு இது வரைக்கும் ஒரு தடவை தாங்க யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டிய தள்ளி விட்றா. சத்தம் கேட்டாங்க போகலாம் பார்த்தீங்களா, இங்கே தான் வரான். நான் சத்தம் கேட்டாங்க போனேன். சரி போடுறா. போட்டால் அதாங்க நான் சொன்ன பிளாஸ்மாவோட ஓப்பனர் தான் இருக்குது. பிளாஸ்மா கன் ரூமோட ஓப்பனர் தான் இருக்குது. அது பேர் என்னன்னு தெரில, மறந்துச்சு. சரி போடா. அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, இந்த காகவையில் வச்சு நம்ம பட்டன் இருக்கிற ரூமில் இது பண்ணலாங்க. அந்த மேலே இருந்து இருக்க முடியாதா? கீழே போய்ட்றா. இந்த வராமாங்க மொட்டை பய. சரி ஒன்றும் மொட்டை தாங்க. நம்ம தலையில் விழ வேண்டியதானே, அந்த கட்டை விழ மாட்டேது. இந்த காகுவில் எடுத்துகிட்டு போய் பட்டனை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்தாண்டுலேருந்து ஏதாவது வருங்க. அது என்ன வரும், மோஸ்ட்லி அங்கே பம்பு இது வரும். பம்பு இல்லை, அது பேருந்தில் பம்ப் வரும். பம்ப் ஹேண்டில் வந்துச்சு. கரெக்டாக சொல்கிறேன்னா தொடா. சரி கடுப்பாக இருக்குங்க. என்ன வேலை செய்யணுன்னு தெரியல. எல்லாமே செஞ்சிட்ருக்கேனா, டக்குன்னு பண்ணணும். நான் ஒன்றுமே பண்ணணும். இப்போ தான் ஒரு வேலையை உருப்படியாக பண்ணுறோம். பட்டன் ரூமில் இருக்கிற வேலையை முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு. போடா. டோருக்கு நான் அங்கே போகிறேங்க. ரூமு கடைசியில் இங்கே இருக்குது. கரண்ட் வந்துடுச்சா? எங்கே அந்த இது தாங்க கிடச்சிருக்கு. கரெக்டு போய பின்னாடியே நிற்கிறாங்க. எடுத்த வேகத்துக்கு குச்சி எடுத்து வச்சுருப்பாங்க. நான் நினச்சேன் பின்னாடி எதுக்கும் பார்த்துட்டு திரும்ப நடந்துட்டு போகணும்னு பார்த்தா கரெக்டு போய பக்கத்தில் வந்து நிற்கிறான். சரி போடா. இது எங்கே வந்துச்சு? சரி வாங்க போகலாம். அந்த இன்னொன்று எங்கடா போட்டேன்? ஏங்க நான் தேடினேங்க. கடைசியில் இந்த பாபு தள்ளி விட்டாங்க. ஞாபகமே இல்லைங்க, அது மேலேருந்தாங்க தள்ளி விட்டேன்னு. தேடினேங்க. எங்கெங்கேயோ தேடினேங்க. கடைசியில் பார்த்தா இந்த படிக்கட்டில் இப்போ தான் மேலே தள்ளி விட்டு பண்ணேன். அதுக்குள்ளே அதை மறந்துட்டேன். சரி வாங்க, ஒரு 2மே கிடச்சிச்சு. நம்மளுக்கு தேவையில்ல தூக்கி போடுறேன். உருவம் பாருங்களேன், தலையாட்டிப்பாயா. சரி வாங்க போகலாம். ஒன்றும் எல்லாம் வருதுங்க. போகலாமா? என்ன ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு பம்பு இது பேரே மறந்துச்சு. பேர் என்னடா, டோர் ஹேண்டிலுங்க. 2 டோர் ஹேண்டிலும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ அதை மேலே தான்டா யூஸ் பண்ணுவோம். மேலே தான் என்ன வழின்னே தெரியலங்க. நான் போட்டு பேப்பர்னு சுற்றிட்டுருக்கேன். சரி வாங்க போகலாம். இங்கே எதுவுமே இல்லைடா, அது போகலாம் பாருங்க. குத்தாப்பா வாயன். ஒன்றும் இல்லை, இதுக்கு தாங்க சொன்னேன். இதாங்க பம்ப் ஹேண்டில். இந்த இடத்துல போட்டுக்கு தான் அந்த ஹேமர். இது உடைக்கிறதுக்கு தான் அந்த ஹேமர் தேவை. தொடடா. நான் சொல்லலை ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்குதுங்க. இப்போ நம்மள்கிட்ட மோனாலிசா பெயிண்டிங் எடுக்கிறதுக்கு எல்லாமே கிடச்சிது. இந்த பிளாஸ்மா கன்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கே டேஞ்சர் ஆகுங்க சில சமயம். ஆனால் சுட்டோன்னா எல்லாரும் தெரிச்சு வெடிச்சு செத்துருங்க. சரி வாடா, வேகமாக முடிக்கலாம் வாடா. ஒரு அந்த படிக்கட்டுலேருந்து குச்சி ஊந்துட்டாங்க. அதை எடிட் பண்ணி எடுத்துட்டேன். போட வேகமாக போட. அந்த படிக்கட்டுலேருந்து கீழே வந்து குச்சி லைஃப்லாம் போச்சு. இப்போ குச்சி போனால் வேகமாக தான் போகிறான். இங்கே தான் பிளாங்க் இருக்குது. ரிவால்வர் இங்கே தான் இருக்கா? எத்தனை ஒரு புல்லட் இருக்குங்க. கிராணி இருக்குது. சுடுவோமா? கரெக்டாக கிராணி வந்துங்க. சுடலான் தான் பார்த்தேன், கரெக்டாக கிராணி வந்துடுச்சு. அங்கே போகலாம். கிராணி அடுத்த என்னடா பண்ணலாம்? சத்தம் கட்டு கரெக்டாக மட்டும் நூறுறா. நான் ஓடிடா. டேய் என்ன ஒன்றும் பண்ணலடா சாமி, என்னை விடுங்கடா.
எல்லாம் பக்கத்தில் போய் ஒரு பாருங்களேன், அவன் பின்னாடியே பார்த்துட்டே போனோம்ல. என்னாச்சு ட்ராப்பு. ஐயோ 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 ஐயோ, இந்த ட்ராப்பை எங்கே பார்த்தாலும் போட்டு நம்ம போய் வாங்குதுங்க. அது போடா நம்மள்ட்ட எல்லாமே கிடச்சிச்சு. எலக்ட்ரிக் ரூம் டோரு இது நான் திறந்து வச்சது கரெக்டாக திறந்து. இது திறந்து நம்ம அவுட் ஆகிடக்கூடாதுங்க. அவுட் ஆகிட்டா என்ன ஆகிடும்னா அது உடஞ்சி, இப்போ எப்படி சொல்கிறது, டோர் மூடிடும். அப்புறம் அதுக்கு திரும்பி நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணி அடப்பாவி குதிக்கவே இல்லை. பாட்டுக்கு இட கேப்பை மறந்து குதிக்காமல் ஓடிட்டேன்ட்டேங்க. டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுருந்தான். எங்கடா பழக ஏங்க இந்த பிளாங்கை கணக்கு வந்துட்டான் பார்த்திங்களாங்க. இவன் வீணாக போனப்ப வந்துட்டான் கரெக்டாக குச்சை தூக்கிட்டு. இங்கேயே பார்க்கலாம். கொஞ்சம் திரும்பி தான் பாருண்டா. இங்கேயே பார்க்குறானுங்க. அண்ணனும் வந்துட்டான், தம்பியும் வந்துட்டான். வீணாக போனப்ப இல்லைங்க. பிளாங்கர்ரா பார்க்க மாட்டானுங்க. டக்குனு எங்க ஒரு செகண்ட்லங்க கண்ணு முன்னாடி பிளாங்க் எடுத்துகிட்டு சொல்லிட்டு நமஸ்க்கு போகிற முட்டா பார்க்க தெரியாமல் நிற்கிறாங்க. இந்த இதை கரெக்டாக செய்யணும். போடாடே. இங்கே பயமாக இருக்குங்க. கீழே வேறு இருக்கானுங்க. கீழே விழுந்த வேகத்துக்கு வந்து அடிச்சிடுவானுங்க. லைஃபு போய்டும். எலக்ட்ரிக் டோரும் சாத்திடும். வேஸ்ட்டுங்க எல்லாமே. குதிரா கரெக்டாக குதிச்சிட்டேங்க. குதிச்சிட்டாங்க. கரெக்டாக குதிச்சிட்டாங்க. சூப்பர். போனோம் இந்த கட்டையிடம். இப்போ நம்ம பண்ணும்போது யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது. யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன அவங்க நம்மளை இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கேயே சுற்றும் போது அது எப்படி சொல்கிறது, நமக்கு ஏதாவது தவறி கீழே விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு தூக்கிடுவானுங்க. வேஸ்ட் ஆகிடும். சாரா 2 பொருள் கிடச்சிச்சிங்க. இப்போ நம்ம கணக்குப்படி 2வது பொருள் இன்னும் எடுக்கலையா? கோல்டு காயின்னா நம்ம போட்டு எடுக்கவே இல்லை. பட் மொனாலிசா பெயிண்டிங் கிடச்சிச்சு. இன்னும் ஒன்று கிடைக்கணும். கீ, இன்னும் சுவிட்சு கீ. அது எங்கே தான் இருக்கும்? பம்ப் ஹேண்டில் போட்டு கீழே தாங்க இருக்கும். ஐயோ அதை கீழே நான் எப்பயும் ஒரு நல்ல வேலை உருளைங்க. இல்லை போடா. மாஸ்க் எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இது தேவையில்ல. போயிட்டு இது மேலே போட்டுருவோமா? ஏங்க ஸ்க்ரூ ட்ரைவரும் கையில் தான். அதை போட்டுவிட்டு அப்புறமா தேடுறதோட ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இதை திருடுங்க. ஆனாலும் வரத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். திருடா. 2 3 4 முடிஞ்சிச்சிங்க. ஒரு வேலையாக இந்த வேலையை முடிஞ்சிச்சு. மோனலைசா போயிட்டிங்க இதில் போட்டுட்டு வேலையை முடிஞ்சிச்சிங்க. இன்னும் ஒன்று சுவிட்சு போர்டுக்கு இங்கே ஹேண்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சிடலாங்க. அதான் கட்டிக்கிற நேரத்தில் வேலையை விட்டணும். இன்னும் ஒன்று சுவிட்சு போர்டுக்கு பம்ப் ஹேண்டில் எங்கே இருக்குன்னா இப்போ இங்கே எங்கேயுமே இல்லைனா அது கீழே தாங்க இருக்கும். வந்துட்டான் சத்தம் கேட்டு கரெக்டாக அண்ணன் தம்பி எல்லாம் வரானுங்க. இவனுங்கெல்லாம் வீணாக போன பசங்க. இவன் கிராணி போகுது. கிராணி உன் புருஷனை கொல்ல போகிறது நான். போட பம்ப் ஹேண்டில் போட்டோன்னா கோல்டு காயின் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன ஸ்கேப் பண்ணாலும் மேலே தான் ஸ்கேப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான ப்ளூ கீ தான். இது ரெட் கீ தேவையில்லை. போடுறா. இந்த இடத்துல பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிட்டாச்சுல. பாஸ்வேர்டு பார்க்கலான்னு வரேன். போடா. என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான். பிளாஸ்மா கன் எடுத்து அதை ரீலோட் பண்ணி வேஸ்ட்டுங்க. அது எனக்கு தேவையே இல்லை. அது கூட நான் கேமே முடிச்சுடுவேன். இன்னும் ஒன்று எனக்கு வேணும். எனக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கீழே போனால் கிடச்சிடும். நான் ரிவால்வர் பாட்டை ரீலோட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கோல்டு காயின் எடுத்து ரிவால்வர் பாட்டை ரீலோட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா வேலையை முடிஞ்சிச்சிங்க. அதனால் கோல்டு காயின் எடுத்து வச்சுப்போம். இதை தான் இந்த கேமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் 3 பொருளை ஹோல்ட் பண்ணுறது தாங்க. நீங்கள் அவுட் ஆனாலும் உங்கள் கையில் என்ன பொருள்ச்சோ அது மட்டும் தான் அவுட் போயிடும். மற்ற 2 பொருளும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ கோல்டு காயின் எடுத்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன் சேஃபு. ரிவால்வர் எங்கே போட்டேன்னா இதை எடுத்து அங்கே தான் ரீலோட் இருக்குது. அதை ரீலோட் பண்ணிட்டு கீழே போய் இந்த பூச்சியை சுட்டு கொள்ளுங்க. அந்த பாம்பு போட்டு கொள்ளலாம், பிளாஸ்மா யூஸ் பண்ணி கொள்ளலாம். 2மே நம்மளுக்கு டேஞ்சர். ஸோ நம்ம ரிவால்வர் எடுத்துகிட்டு அழகாக சுற்றி கொண்டோன்னா 3 புல்லட்டில் செத்துரும். என்ன இங்கேருந்து கீழே போகிறதுக்குள்ள நம்ம செத்துடக்கூடாது. அதெல்லாம் மிஸ்ட்டுங்க. ரீலோட் பண்ணிட்டு மாஸ்க்கு போட்டு திரும்ப முட்டா போய் வீணாக போனால் வந்துட்டான். பார்க்குறானா இங்கே பார்த்தா கிராணிங்க. இன்னும் எல்லாமே நீ டேஞ்சராக தான் இருக்குது. போட கீழே போய் நல்லா கீழே போய்ட்டு இதுக்கப்புறம் மாஸ்க்கு தேவையில்லைன்னா இங்கே தேவையில்லைங்க. இந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் விட்டால் அவ்வளோதான். ஊற இது நவுந்துருங்க. அப்புறம் ஐயோ அது கீழே போயிடுச்சுங்க. இப்போ அது கீழே போயிடுச்சு. அது வந்து அதில் ஏறி பெரிய தொல்லையாகடா. சத்தம் போதா என்ன சத்தம் கேட்குது? இது வருதுன்னு நினைக்கிறேன்.
இந்த வழியாக அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அந்த கட்டையெல்லாம் அது வழியாக போயிட்டு காகிவில் எடுத்து போட்டோன்னா அந்த இது பண்ணி அதை அப்படியே அந்த பூச்சியை கொல்லாமலே மூடி வச்சிடலாம். ஆனால் நம்ம உயிரை கொண்டுன்னு தான் அவசியம். இங்கே சும்மா போட்டுக்கு இந்த பூச்சியை கொண்டுட்டே போகலாமே சைத்தான். நீ உயிரோடு என்ன பண்ண போகுது? செத்துப்போ. செத்துச்சா 3 புல்லட்டு செத்துச்சு. ஸோ நான் பிகம் பம்ப் ஹேண்டில் நான் எடுத்துட்டேன். ரிவால்வர் போட்டோமே, சரி விடுங்க. ரிவால்வருக்கு அப்புறம் தேவையில்லை. ஸ்லெண்டனா மாஸ்க் வரைக்கும் ரிவால்வர் தேவையே இல்லைங்க. ஐயோயோ மேலே போய் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இந்த பூச்சியில் காலில் அடிச்சிச்சு. அப்படியே நின்றுட்டேன். என் காலில் அடிச்சதுங்கன்னா இந்த பிளேயர் காலில் அடிச்சிட்டு நாங்கள் போகலாம். எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம்டா ஏறா. நல்ல வேலைங்க இது. எங்க அதுவும் கரெக்டாக வருதுங்க. இப்போ ஈஸியாக இதுலேயும் ஏறி அதுலேயும் ஏறி போயிடலாம். டைம் சேவ் பண்ணுங்க. டைம் சேவ் பண்ணி என்னடா பண்ண போகிற? எப்படி வேணாலும் தப்பிக்க தான் போகிறோம். சீக்கிரமாக தப்பிக்கணும்ல. இதுக்கு மேலே ஒரு தடவை அதை குதிக்கிறேன்னு சொல்லிட்டு தாண்டிட்டேங்க. லைஃப் லைட்டாக குறைஞ்சிடுச்சு. அது ஒரு தடவை இந்த கேமில் தான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு தாண்டி, ஆனால் மயங்கி தான் நான் அவுட் ஆகலை. அதனால் நான் அப்படியே வந்துட்டேன். நல்ல வேலை. சரி வாங்க போகலாம். இப்போ இந்த பம்ப் ஹேண்டில் போட்டு நம்ம சென்டனா மாஸ்க்கு போட்டு பம்ப் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி இல்லை, இப்படி இந்த சவுண்டே கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மள்ட்ட ரிவால்வர் இல்லை. ரிவால்வரை கீழே போட்டே வந்துட்டேன். ஆனால் இங்கே நிறையா பாம் இருக்குது. அந்த எல்லா பாமையும் யூஸ் பண்ணல, ஒன்றை தவிர. ஸோ பெட்டி கீழே வந்துச்சு. இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்த பாம் அங்கே வச்சு போட்டு இவங்களையும் கொன்று இதுலேயும் கொன்று இதெல்லாம் இருக்கா? எங்கே இந்த ப்ளூக்கி எங்கே பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லைங்க. பெட்டி கட்ட சத்தத்துக்கெல்லாம் வந்துட்டானுங்க. இந்த மேலே கிளவியும் வருது. இந்த ரூமில் ஒரு பாம் இருக்குங்க. இங்கே இருக்க டோருக்கு பார்த்தீங்களா? இதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் கொல்றதையும் கொண்டுட்டு பத்தாததுக்கு இதையும் பண்ணிடும். ஏங்க கபூன்னு எடுத்ததுக்கு பதிலாக ட்ராப் ஆகிடுச்சுங்க. ஐயோ வேஸ்ட்டாக போச்சுங்க. எல்லாம் கீழே வந்துடுச்சிங்க. அது இப்போ நம்மளை தான் தேடுது. நான் மாஸ்க்கு போட்டு மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த பாமை அது இல்லாமலே கொல்ல போகிறேன். வேறு வழி இல்லையே. சுத்தனமாக பண்ணிட்டேன். போட்டேங்க. முடிச்சிச்சிங்க. செதறது பெட்டி. ஏங்க அப்பயும் 3 செத்துட்டீங்க. ஆள் பிளான் பண்ணிட்டு கொண்டா எல்லாம் பிளான் தானாக வந்துடுங்க. என்னங்க இத்தனை பார்த்தா செதறி கிடக்குது. பேசாமல் இந்த ஹேமர் எடுத்து பார்த்துட்டாங்க நம்மளவன். ஏங்க இது எங்க செத்துச்சு? செத்து மேலே சதிரிடிச்சு போடுக்குது. இவன் சேவாங்க. கடைசியில் பாபு சாவலை. கிராண்ட்பா காசை தீர 2 தடவையும் கிராண்ட்பா கொண்டுட்டோம். இந்த பாபு பையன் மட்டும் தப்பிச்சுட்டே இருக்கான். ஸோ வாங்க, இந்த 3rd பார்ட்டு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த கேம் இஸ் ஓவர். இப்போ நம்மளுக்கு கேமும் முடிஞ்சிடுச்சு. தொடடாத இவரடா த டைமண்ட். சொலிக்குது டைமண்டு மாரியே இல்லை முதல்ல. இது கீழே வந்துட்டு போகுது. 2 கிடச்சி. லாஸ்ட்டாக அந்த ப்ளூ கீ மட்டும் இருந்தால் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ வாங்க இப்போ ப்ளூ கீ மட்டும் கொஞ்சம். ப்ளூ கீ எங்கெங்க இந்த கிச்சனில் இந்த கபோர்டில் தான் பார்த்தேன். ஐயோ இது க்ரீன் கீ. ப்ளூ கீ எங்கே பார்த்தேன்? எங்கே இந்த ப்ளூ கீ கடைசியில் இந்த ரூமில் வந்துட்டு நான் தேடினேன் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக மொத்த வீடியோ சுற்றி பார்த்துட்டேங்க. கடைசி இந்த ப்ளூ கீ ஆரம்பத்தில் பார்த்தேங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்ட் 1 பார்த்தா தெரியும். ஸ்டார்டிங்கில் எடுத்தேன் இந்த கீயை. விழுந்த உடனே அந்த ரூமில் தான் போய் பார்த்தேன். அதை விட்டுட்டு தூக்கி போகிறேன் ஸ்லெண்டனா மாஸ்க்கை. கடைசி வரைக்கும் தேடிட்டு இருந்திருக்கேங்க. கடைசியில் அந்த 10 நிமிஷம் கண்ணாமலாம் தேடுங்க. இதுங்கள்ட்ட இதை எடுக்காமல் தப்பிக்க முடியாது. இதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க. நான் தேடு கடைசியில் கிடச்சி. சரி காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் ட்வின்ஸில் வந்து இந்த கிடைக்க வேண்டிய 3 பொருளும் எடுத்து தப்பிச்சிட்டேன். வீடியோ முடிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம கூத்தா அப்பா வாங்க சொட்டை மொட்டை வீணாக போனாங்க எல்லாம் இருக்காங்க. வீணாக போனவங்க கம்ப்யூட்டர் அண்ணன் மேலே போட்டாங்க. ஓகே மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸு கங்க்ராச்சுலேஷன் ஆன் யோர் சக்ஸஸ்ஃபுல் மிஷன். தேங்க்யூ ஃபார் வெரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த 3 வேல்யூபிள் பொருளையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.